ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றிய டிப்ஸ்னால், நம்ம பன்னீர் சுக்காலாம் பண்ணுவோங்க. மட்டன் சுக்கா பண்ண மாதிரி பன்னீர் சுக்கா மிளகு போட்டு பண்ணுவோம். பண்ணும்போது நம்ம என்ன செய்யணும்னா, இஞ்சி பூண்டு மிளகாய் மூணையும் நல்லா நச்சு போடணுங்க. நச்சு போட்டிங்கன்னா அந்த சுக்காவோட டேஸ்ட் அதிகமாக இருக்கும், மணமும் சுவையும் அதிகமாக இருக்குங்க. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு எப்படி இடித்து போடணுங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு இடி உரல் எடுத்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாங்க. இந்த சுக்காவுக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி இடித்து போட்டுக்கோங்க. இடி உரல் இல்லைன்னா மிக்சியில் போட்டு பல்ஸ் மூட்டில் போட்டு ஒரு சுற்றுங்க, நல்லா அரைப்பட்டுருங்க. நல்லா இடி போட்டுருச்சுங்க, நம்ம எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு 1-2 இடித்தா போதும். இதுக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. மசாலா வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இது மாதிரி உரல் இருந்ததுன்னா இடித்து போடுங்க, இல்லை மிக்சியில் போட்டு பல்ஸ் மூட்டில் போட்டு ஒரு போட்டு ஒட்டிக்கங்க. வெங்காயம் வந்து நல்லா இந்த கோல்டன் கலரில் வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இடித்து வச்சதை போட்டுக்கலாம். நம்ம பன்னீரை ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பன்னீர் சுக்கா வந்து நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சுங்க. கொஞ்சமாக நம்ம மல்லித்தழை தூவி நம்ம இறக்குனோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோட பார்க்கலாம். பாய்.